அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திர வார்த்தையை சும்மா ஒரு 7 நிமிடம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த வார்த்தையை சொல்லும்போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிடும். நீங்கள் என்ன மனதில் நினச்சி கொண்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை 7 நிமிடத்தில் நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தி கொடுத்தது. எதற்கு வேண்டுமென்றால் நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அதை உடனடியாக நிறைவேற்றி தரும். அதாவது வசீகர மந்திரம்னு கூட சொல்லலாம். எதையுமே வசியம் பண்ணக்கூடியது. என்ன கேட்குறீங்களோ அது அனைத்தையும் உங்ககிட்ட தரக்கூடியது. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அதாவது இது உடனடியாக உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை தான். அதை நம்ம எப்படி சொல்லணும், எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நித்திகா தேவதையோடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நம்பிக்கையோட ஒரு சகோதரி செஞ்சதின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க 5 வருஷமாக மீட்க முடியாமல் இருந்த நகையை மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் மேம், இந்த மாதிரி அப்படியே நான் ரித்திகா ஏஞ்சல் கிட்ட கேட்டேன் மேம். என் அம்மா அடகு வச்ச நகைகளை என் கணவர் மீட்டு தந்து விட்டார். 5 இயர்ஸாக திருப்ப முடியாமல் வட்டி மட்டுமே கட்டி கொண்டு இருந்தேன். இன்று இந்த ரித்திகா ஏஞ்சல் மீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றியே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தமிழில் டைப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். இருந்தாலும் ஏன் டைப் பண்ணாங்கன்னா, அனைவருக்குமே இது தெரியணும், எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்றனால இதை அவங்க தமிழில் டைப் பண்ணியிருக்கேன். இதை உங்கள் கூட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு மிராக்களை நொடிக்கு நொடி ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த நித்திகா தேவதை. நித்திகா தேவதை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து அதில் எப்படி சொல்லியிருக்கணும் அதுபோல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய பணத்திற்கான ஒரு தேவதை தான் அவங்க. நம்பிக்கையோடு நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் என்ன நினைத்தாலும், என்ன நீங்கள் நினைத்து மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களோ அதை 7 நிமிடத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு வசீகரன் மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வரி, மிகவும் எளிமையானது. உங்கள் வாழ்க்கையில் மிராக்களுக்கு மேலே மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதற்கு வேண்டும் என்றாலும் சொல்லலாம். நீங்கள் நினைத்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோடு கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். பிஸ்னஸில் மாதம் இந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு உடனடியாக உங்களுக்கு தேவைப்படுது, எமர்ஜென்சியாக இருக்குது, இந்த பணம் உடனே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். ஒரு அந்யோன்யமே இல்லாமல் இருப்பாங்க. அப்படி கணவன் மனைவி மேலே பிரியமாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கவும், மனைவி கணவன் மேலே அந்யோன்யமாக இருக்கிறதுக்கும் இதை தாராளமாக சொல்லலாம். உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னாலும் சொல்லலாம். சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். வெளியில் பணத்தை கொடுத்துட்டீங்க, அந்த பணம் உங்களை தேடி வரணும். அதே போல் கடனாக கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய குழந்தைகள் 10th 12th எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் நினைத்த மார்க்கு, அதே போல் காலேஜில் நீங்கள் நினைத்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்னு, வேறு எதையுமே நினைக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொடுக்கும். அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நல்ல விஷயத்திற்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தவறான ஒரு ரிசல்ட்டை தான் இது கொடுக்கும். அதனால் நல்ல ஒரு கோரிக்கைக்காக இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. ஏதாவது மேட்டு, பெட்ஷீட்டு, ஏதாவது ஒரு பலகையில் உட்காந்துக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு ஃபோனில் அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க. 7 நிமிஷத்துக்கு ஃபோனில் அலாரத்தை செட் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினச்சிட்டு இதை நடத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 7 நிமிஷம் நீங்கள் சொல்லணும். மிகவும் எளிமையானது தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் க்ளீம் க்ளீம் காமக்யா க்ளீம் க்ளீம் நமக. ஓம் க்ளீம் க்ளீம் காமக்யா க்ளீம் க்ளீம் நமக.
ஓம் க்ளீம் க்ளீம் காமக்யா க்ளீம் க்ளீம் நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை 7 நிமிடங்கள் நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா சொல்லும்போதே இது வேலை செய்ய தொடங்கிடும். சின்ன சின்ன வேண்டுதல்கள் உடனே 7 நிமிடத்திலே உங்களுக்கு நடக்கும். கொஞ்சம் பெரிய வேண்டுதல்கள், நடக்கக்கூடிய வேண்டுதல், உடனே நடக்கக்கூடிய வேண்டுதல் 7 மணி நேரத்தில் கூட நடக்கலாம். கொஞ்சம் பெரிய வேண்டுதல், குழந்தை பாக்கியம் வேண்டும், வீடு கட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அது நடக்கிற வரைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு 7 நிமிடம் காலையில் சொன்னாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வைத்து சொன்னாலும் சரி, இல்லை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு இதை 7 நிமிஷம் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எதற்கு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வசியம் பண்ணி தரக்கூடிய அற்புதமான ஒரு வசீகரன் மந்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தினமும் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, காலையில் சொன்னீங்கன்னா காலையிலே சொல்லிட்டு வாங்க, மாலை நேரத்தில் சொன்னீங்கன்னா மாலையிலே சொல்லிட்டே வாங்க, நீங்கள் கேட்டது கிடைக்கிற வரைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் சொல்லக்கூடாது, அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லக்கூடாது. நீங்கள் காலையிலே சொன்னீங்கன்னா காலையில் சொல்லி முடித்ததுக்கப்புறம் மதியம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மறுநாள் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். முழுக்க 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 நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இதற்கு வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஒரு நாளைக்கு 7 நிமிடம் மட்டும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.